என்ன காலையில வீட்டுக்கு வெளியில வந்து காத்துட்டீங்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, ரேஷன் கடையில அரிசி பருப்பு சக்கரைலாம் போறாங்களா, சீக்கிரம் பை எடுத்துட்டு வாங்க. ஏங்க ரேஷன் கடையில் அரிசி சர்க்கரை சீனிலாம் போடுறாங்கங்க. நீங்க வண்டி எடுங்க, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோம். ரேஷன் கடைக்கு போகணுமா? எனக்கு இப்பதான் ஆஃபீஸ் முடிஞ்சு லீவ் கொண்டு வந்துருக்காங்க, சண்டே மட்டும்தான். அப்போ ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்ற? ப்ளீஸுங்க, நம்ம வீட்டில் சீனி அரிசி பருப்பு தான் காலியே இருக்குங்க. அவன் ஒரு ஆள் மட்டும் ஒரு பை எடுத்து 3 பை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவோங்க. ஏங்க நாங்கள் போய் ரேஷன் கடை கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, பொறுமையா போ, இங்கதான் இருக்கேன். ரேஷன் கடை அதனாலே இவளுக்கு பேர் பிடிச்ச மாதிரி தான். இன்னைக்கு என்ன வச்சு என்னதான் பாட்டு பண்ண போறாலும் போலாமாங்க? நாங்க கார்ல தான் போறோம், நீங்களும் வந்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து போயிடலாமா? இல்ல இல்ல ஐஃபிலி, நீ போயிட்டு வா, நான் அந்த ஸ்கூட்டில வந்துடுறேன். அஜய் போலாமா? அஜய் லில்லி என்ன இவ்வளோ கூட்டமே இல்லை. சரி வா, சீக்கிரம் போய் எடுத்து பிடிச்சி வேற ஏதாச்சும் வந்துட்டு போகணும். ஏங்க எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நீங்க போய் கொஞ்சம் நின்னுங்களேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் நிற்கிறக்குள்ள இவளுக்கு கால் வந்துடும். சரி வா. இங்க பாரு, இங்க ஒருத்தர் எவ்வளவு வியாபாரம் ஊத்தி இருக்கா, அவங்களுக்கு தூக்கம் அடிக்குது. எதுக்கு அடிச்ச தூங்கிட்டு எழுப்பி விட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? இரு அடிக்க போடு இரு பெருமை போயில இப்படி அடிக்கிற பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்ற? இரு வாரேன். நான் சண்டை போட்டா உனக்கு என்னடி? உன் வேலையை பத்திட்டு போ. எங்க 2 பேர்த்து சண்டையில நீ எதுக்கு கொடுக்க வர? போ, இல்லைன்னா உன்னையும் சேர்த்து அடிச்சு பறக்கிட்டுருவோம். ஏங்க இங்க சண்டை போடுற நேரத்துல அங்க கூட்டத்தை பாருங்க. முன்னாடி இன்னும் சண்டை போடக்கூட. வா ரேஷன் கடையை போய் பாப்போம். கொஞ்சம் வழி விடுறீங்களா? நாங்க இங்க ஆக்கனே வந்துட்டோம். ஆமா, இவ சொல்லுவோம் கருத்து தான், நாங்க முன்னாடி இருந்து இங்கதான் இருக்கோம். அதான் உங்க இஷ்டத்துக்காக மாற்ற முடியாது. வேணா போங்க. இப்போ நான் வந்து பிடிச்சா இது எனக்கு சொந்தமான இடம். இவ்வளோ சொல்றதுக்கு என்ன கோவப்படுத்தாத, கொடுத்தது உள்ளுக்கிட்ட வச்சு பண்டையில விடுறதுக்கோ. அதான் நிக்க முடியாது, நான் இங்க வந்துட்டேன், நான் இங்கதான் நிப்பேன். சண்டை போடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? நாங்க போற வரைக்கும் இங்கே நின்னுங்க. நான் போயிட்டு வரேன் ஐஃபில். சரி நான் போயிட்டு வரேன். அரிசி பருப்பு சக்கரை கொடுத்துங்க. நீங்க லேட்டா வந்ததனால, கடைசி வந்ததனால அரிசி பருப்பு எல்லாமே காலி ஆயிட்டு, நாளைக்கு வாங்க. ஐஃபில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா? கம்முனே அவன் சண்டை போடாம இருக்கலாமோ?